இந்த வருஷம் தான் ஐபிஎல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிஎஸ்கே எம்ஐ விட்டுட்டு சரி இவங்க நார்மல் டீமா தான் இருக்காங்க, பட் இவங்களை விட பெட்டர் டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு வந்து 2008-9ல வந்துட்டு அந்த ஆடம் கில்கிறிஸ்ட், ஷேன் வார்னே, கிரேம் ஸ்மித் அந்த மாதிரி இருந்தப்ப ராஜஸ்தான் டெக்கான் சார்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எம்ஐன்னு டாமினேஷன் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த ரெண்டு டீமோட கேப்டன்ஸ் வந்துட்டு சரி நாங்க பேண்டனை பாஸ் ஆன் பண்றோம்னு சொல்லிட்டு போற அந்த டயத்துல மத்த எல்லா டீம்ஸ்க்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் தான் டிஸ்கஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தலைய போட்டு பிச்சுக்கிட்டு கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் கேகேஆர் எக்ஸ்ட்ரானரி டீம்ஸ் வச்சிருக்காங்க. வேற சிஎஸ்கே எம்ஐ ஒரு ஸ்டெப் பேக்ல வராங்க. சோ புலி பதுங்குது பாய போகுதுன்னு தான் நினைக்கிறேன். மும்பை வந்து கொஞ்சம் வருஷங்களாவே பதுங்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களுமே எப்படி வருவாங்கன்னு தெரியாது. ஒரு மெகா ஆக்ஷன் 2 மெகா ஆக்ஷன் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பூரா போயிருச்சு. அதனால இந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சில ரிட்டையர்மெண்ட்ஸ், பொலார்டு, மலிங்கா மாதிரி ரிட்டையர்மெண்ட்ஸும் அவங்களை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிருச்சு. சோ ஒரு நல்ல டீமை வந்து இங்க புடிச்சாங்கன்னா கூட அவங்களுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு.